Hello students, welcome to Kishore Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் காமன் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2024 உள்ள கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 22 பாருங்கள். கொஸ்டின் பாருங்கள். த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ குவாட்ரிலேட்ரல் ஆர் இன் த ரேஷியோ 2:4:5:7. ஃபைண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ். அதாவது ஒரு குவாட்ரிலேட்ரல்னால் இந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இதோட ஆங்கிள்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, என்ன விகிதங்கள் என்னென்ன விகிதத்தில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏபிசிடி. இதில் ஃபஸ்ட்டு ஏ வந்து 2 ரேஷியோவில் இருக்குது, பி வந்து 4, சி வந்து 5, டி வந்து 7, இந்த மாதிரி ரேஷியோவில் இருக்குது. இப்போ நம்ம ஆங்கிள்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எல்லா ஆங்கிள்ஸும். வாங்க, இந்த சம்மு வந்து எக்ஸசைஸ் 4.2ல் ஃபஸ்ட்டு சம்மு புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, இந்த குவாட்ரிலேட்ரல் டோட்டல் ஆங்கிளை சம் பண்ணால் எவ்வளோ டிகிரி வரும், அதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு தெரிய வேண்டியது. அப்போ குவாட்ரிலேட்டரில் இப்போ 4 சைட்ஸ் இருக்குதுன்னு சொன்னோன்னா, இந்த 4 ஆங்கிள்ஸையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன டிகிரி வரும்னா டோட்டல் டிகிரி 360 டிகிரி. இது கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 4 ஆங்கிள்ஸையும் இன்னும் ஆட் பண்ணோம்னா என்னது வரும், 360 டிகிரி வரும். இப்போ நம்மளுக்கு ரேஷியோ கொடுத்துருக்கிறது என்னென்னா, ஏ வந்து 2 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா, அது கூட ஒரு எக்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, 2x அப்படின்னு எடுத்துக்கலாம். பி வந்து 4 ரேஷியோவில் இருக்குது, அப்போ அதை வந்து 4x, எக்ஸை மட்டும் அதோட ஆட் பண்ணி மட்டும் எழுதுனா போதும். சி வந்து 5x, 5 ரேஷியோவில் இருக்கிறதுனால 5x, டி வந்து 7 இருக்கிறதுனால 7x. இப்போ இது எல்லா ரேஷியோவும் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணால் டோட்டல் ஆங்கிள் என்னது வருது, 360 டிகிரி. அப்போ நீங்கள் இந்த ஸ்டெப்பு என்ன எழுதணும், 2x, ஏல உள்ள 2x, அடுத்து பி வந்து 4x, சி 5x, டி வந்து 7x. டோட்டல் 4 ஆங்கிள்ஸையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி வரணும். அப்போ நீங்கள் எல்லா ஆங்கிளையும் ப்ளஸ் பண்ணுங்கள். 2 + 4 என்னென்னா, 2 + 4 6, 6 + 5 என்னது வரும், 11, 11 + 7, 11 கூட 7 ப்ளஸ் பண்ணுங்கள், 1 + 7 8, இந்த 1 அப்படி வரும். அப்போ என்னென்னா 18 வருது. அப்போ 18 கூட ஒரு எக்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, 18x = 360 டிகிரி. நம்ம இதில் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா. அப்போ 18 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போய் டிவைடாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ 360/18 என்ன வரும்னா 360/18. 118 is 18, 2 18s are 36. அகெயின் இந்த 0 அப்படி போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸ் வந்து உங்களுக்கு 20 வருது. இப்போ உங்களுக்கு சம் முடியலை, எக்ஸ் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த எல்லா ரேஷியோ கூட ஆட் பண்ண எக்ஸு மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ ஏங்கிற ஆங்கிள் என்ன, பிங்கிற ஆங்கிள், அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி எடுத்தீங்க, ஏ = 2xன்னு எடுத்தீங்களா, அந்த எக்ஸை வந்து இந்த 20 அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஏ ஆங்கிள் கிடச்சிரும். அப்போ ஏ = 2xன்னு எடுத்தோமா, அப்போ 2 × x என்னது 20. அப்போ 2 × 20 என்ன வரும்,
அப்போ 2 இன்ட்டு 20 2 2s are 4 அகெயின் ஒரு 0 அப்போ 40 டிகிரி ஏ ஆங்கிள். அடுத்து பி ஆங்கிள் எப்படி எடுத்தோம் என்ன ரேஷியோவில் 4x அப்போ 4 இன்ட்டு எக்ஸ் என்னது 20 அப்போ 4 இன்ட்டு 20 80 டிகிரி 4 2s are 8. நெக்ஸ்ட்டு சி என்ன ஆங்கிள் எடுத்தோம்னா 5x அப்போ 5 இன்ட்டு 20 5 2s are 10 பேலன்ஸ் இருக்கிற 0 அப்போ 100 டிகிரி. நெக்ஸ்ட்டு டி ஈக்குவல் டு 7x 7 இன்ட்டு 20 7 2s are 14 ஒரு 0 அப்போ 140 டிகிரி. இப்போ 4 ஆங்கிள்ஸும் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இந்த 4 ஆங்கிள்ஸும் நீங்கள் சம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஆங்கிள் என்ன வரணும் 360 வரணும். இப்போ இதை சம் பண்ணி பாருங்கள் 0 8 + 4 12 12 + 4 16 6 பேலன்ஸ் 1 1 + 1 2 + 1 3 360 டிகிரி வந்தால் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டு. இதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.